Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 36. பழைய டெல்லியின் பல இடங்களில் யமுனையின் வெள்ளம் புகுந்திருந்த சமயம் அது. வைக்கவுண்டில் இருந்த பலர், அதோ அங்கே தான் அதிக சேதம், அடடா தண்ணீர் எவ்வளோ தூரம் உள்ள வந்திருக்கிறது என்றெல்லாம் ஒருவருக்கொருவர் சுட்டிக்காட்டி ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கையில் விமானம் பாலம் தளத்தை நோக்கி கிடுகிடுவென தாழ்ந்து கொண்டிருந்தது. 2 பேருக்கு அந்த பரபரப்பில் அக்கறை இருக்கவில்லை. சத்யா, ஜெகா. கதை அவ்வளவுதானா என்று சத்யா கேட்டான். ஜெகாவின் முகத்தில் சீற்றம் பளபளத்தது. இவ்வளோ விஷயமும் வெறும் கதை தான்ங்கிறியா கடைசியில்? சாரிடி ஜேக் என்று சொல்லிவிட்டு காலடியில் இருந்த பையை கையில் எடுத்துக்கொண்டு இடுப்பு பெல்ட்டை தளர்த்தி கொண்டார் சத்யா. விமானம் தரையை தொட்டு விட்டதற்கு அடையாளமாக தட் 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 என்று இதமான குலுக்கல்கள் பிரயாணிகளை உலுக்கின. நீ சொல்ல வேண்டிய விஷயம் அவ்வளோதானா, இன்னும் இருக்கிறதா என்பதை கேட்டான். டாக்ஸியில் போகும்போது மற்றதை சொல்லு. எழுந்து கொண்ட சத்யாவின் முகத்தை எழுந்திராமலே உற்று கவனித்தாள் ஜெகா. தான் சொன்ன விவரங்களை, அந்த விவரங்களின் வழியே அடையும் முடிவை அவள் நம்பவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை என்பது சத்யாவின் முகத்தில் எழுதி ஒட்டினார் போல் தெரிந்தது. அவளுக்கு கோபமும் வந்தது, ஏமாற்றமாயும் இருந்தது. ஆனாலும் அவளை ஏதும் கேட்க நேரமில்லை. பிரயாணிகள் அப்போது எழுந்திருந்து இறங்க தொடங்கியிருந்தார்கள். அதன் பிறகு வெளியே வந்து லக்கேஜுகளுக்காக அலையவும் டாக்ஸிக்காரனுடன் பேரம் செய்யவுமே நேரம் சரியாக இருந்தது. விமான நிலையத்தை விட்டு சுமார் ஒரு மைல் வந்த பின்னர் சத்யாவை கேட்டான். இவ்வளவு தகவல்களையும் எப்படி சேகரிச்ச நீ? நான் தான் உன் கூடவே இருந்தேனே. ஜெகாவுக்கு ஓரளவு ஆறுதல் ஏற்பட்டது. இந்த பாராட்டினார். ஏன்? ஐ எம் எ ஜேர்னலிஸ்ட் அண்ட் எ பக்கா 1-2. எனக்கா சொல்லித்தர வேண்டும் வித்த? ரசூலின் நடவடிக்கையை பற்றி நீ சந்தேகம் தெரிவித்த அன்னைக்கு ராத்திரியே நீ தூங்கின பிற்பாடு அவனை குடஞ்சு விசாரித்தேன். அந்த அருமி தன் படகு வீட்டோடு எங்கேயோ போய்விட்டதா ரசூல் சொன்னான். அவனையும் விடலை. மறுநாள் யூனோவாடாயிட்டு உன்னை நிஷாத் கார்டனுக்கு அனுப்பிட்டு ரசூலுடன் தால் ஏறி பூராவும் சுற்றி ஹருமியை கண்டுபிடிச்சேன். ரசூலை அனுப்பிவிட்டு ஐ செக்ட் ஆல் த டீட்டெயில்ஸ். எல்லாம் கரெக்ட். அப்புறம் என்ன? கெட்டிக்காரி தான் என்று மொழிந்துவிட்டு டாக்ஸிக்கு வெளியே பார்வையை செலுத்தினார் சத்யா. ஒரே அயல்நாட்டு தூதராலயங்களாக இருக்குதே, இதுதான் சாணக்கியபுரி என்கிறதா ஜெகா? ஹேய் என்று மீண்டும் சினமுற்றவளாக ஜெகா அதட்டினாள். நான் சொன்னதெல்லாம் நீ நம்புறியா இல்லையா? நம்பாமல் என்ன என்று அசிரத்தையாக பதில் அளித்தாள் சத்யா. ஹர்மியும் ரசூலும் காசிமும் உன்னிடம் சொன்ன தகவல்கள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதை கொண்டு நீ தப்பான முடிவுக்கு வந்துவிட்டாய் என்பது நிச்சயம். ஐ சி என்று ஜெகா பல்லை கடைத்தாள். அயோக்கியனானாலும் அத்தான் என்று சொல்கிற பெண் பிள்ளை பட்டாளத்தில் நீ ஒருத்தி தானே, மறந்து விட்டது எனக்கு. கோபிக்காது ஜெகா, மீதி விவரத்தையும் சொல்லு. அப்புறம் அவர்கள் தங்கள் படகு வீடுகளுக்கு வரவே இல்லையாமா? இல்லை. வேறு இடத்துலையும் ரசூல் அவர்களை பார்க்கவே இல்லை? நோ. கொலை செய்துவிட்டு ஓடி ஒளிந்தவனை பற்றி ஏன் ரசூலோ ஹோமியோ ஹர்மியோ போலீஸ்க்கு புகார் செய்யவில்லையா? அப்சர்ட். ஏற்கனவே போலீஸில் மாட்டிக்கொண்டு திண்டாடினவர்கள் 2 பேரும் இன்னொரு தடவை போவாங்களா? அதோடு ஜஸ்ட் இமேஜின், இவர்களுடைய படகு வீடுகளில் தங்குபவர்களுக்கு இப்படிப்பட்ட அபாயமெல்லாம் ஏற்படும் என்றால் பேர் என்ன ஆகுறது, பிழைப்பு என்ன ஆகுறது? எவன் வந்து தங்குவான் அப்புறம்? ஸோ தி சிம்ப்ளி ஷட் த மவுத் டைட். சிறிது மௌனத்துக்கு பின் சத்யா, ரசூல் கொலையை கண்டான்னு சொன்னியே, அது தப்பு. ரத்தம் சொட்டுகிற ஒரு பெண்ணின் உடம்பை தூக்கி கொண்டு போனது தான் அவன் பார்த்துருக்கான் என்றான். சத்யா, கோர்ட்டுக்கு வந்து பாரு, யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட். 199 கேஸுகளில் கொலை நடக்கிற போது நேருக்கு நேர் பார்த்த சாட்சி இருக்காது. ஆனால் குற்றவாளியின் தன்மை, கொலைக்கான நோக்கம், அதை சொல்லு என்று சத்யா குறுக்கிட்டான். என் அத்தானுக்கு எவ்வளோ ஒரு பொண்ணை கொலை செய்து என்ன ஆக வேண்டும்? உலகத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் காரணமாக இருக்கிற அதே சொல் தான், பணத்தாசை. பணத்தாசையா? சத்யா சிரித்து விட்டான். ஏன் சிரிக்கிற? அந்த குஜராத்தி பெண் பணக்காரி, நிறைய நகைகள் கொண்டு வந்திருந்தால் அதை அவளை எங்கே அனுப்ப சொன்னாலோ இவன் தன் விலாசத்துக்கே அனுப்பி கொண்டு விட்டான். பிற்பாடு அவள் கண்டுபிடித்து விடுவாளே, அதற்காக கொலை. ஜெகா, ராதா தான் சுமார் 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு வாரிசுதாரன் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். அண்ட் ஐ நோ ஒன் மோர் திங். அந்த பணம் மொத்தமும் அப்பாயிடம் இருக்கிறது. அதில் ஒரு பைசா கூட அத்தானுக்கு தர தயாரில்லை. அவர் செலவாளியும் ஊதாரியும் உல்லாசியுமான உன் அழகான அத்தானுக்கு வேறு வழி மாடா. தன்னை நம்பிய பார்வையில்லாத ஒரு பெண்ணை ஈவிரக்கம் இல்லாமல் கொலை பண்ணிட்டான். சத்யா எதிர்த்து பேசவில்லை. ஆனால் அவள் இதழ்களில் இளநகை அரும்பியிருந்தது. எதுக்காக சிரிக்கிற என்று ஜெகா கோபத்துடன் வினவினாள். ஒன்றுமில்லை, பணம் தேவைப்பட்டது. பணக்கார குருடியாகப்பட்டா கழுத்தை நெறித்தோ தலையில் பாறாங்கல்ல போட்டோ கொலை பண்ணார். சவத்தை புதைத்தார் அல்லது எரித்தார். ரொம்ப சரி. பேசாமல் சென்னை பட்டணத்துக்கு ஜாம்னு திரும்பி வந்து கொள்ளையடித்தை கொண்டு ஆனந்தமாக வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் சன்னியாசியை மாறணும்? சிரிப்பு இப்போது ஜகாவின் முறையாயிற்று. நிச்சயமா சத்யா, யூ ஆர் அன் இன்னசென்ட் பேபி. பைத்தியமே,
நம்முடைய மாபெரும் தேசத்தில் எல்லா அயோக்கியத்தனங்களுக்கும் லைசன்ஸ் பில்லை எது? காவி வேட்டி தானே. த மர்டர் த சேஃபஸ்ட் டிஸ்கைஸ், சோஸ் த சேஃபஸ்ட் டிஸ்கைஸ். அதாவது ஏதாவது புகைகிறதா என்று கொஞ்ச காலம் இப்படி பதுங்கி பார்க்குறான். லெட் மீ டெல் யூ, இன்னும் கொஞ்ச நாளில் அவன் இந்த காவி துணிக்கு முழுக்கு போட்டு விட்டு கிளம்புறானா இல்லையா பாரு. அப்படி நேர்ந்தால் என்னை விட சந்தோஷப்படக்கூடியவர்கள் இருக்க முடியாது ஜகா. ஓஹோ, ஆகக்கூடிய அவன் பக்கா கொலைகாரனாக இருந்தாலும் நீ உன் பித்த விட போகிறதில்ல. அவர் கொலைகாரர் என்பதை நான் நம்ப தயாராக இல்லைங்கிறேன். ஜகாவின் முகத்தில் கடுமை மின்னியது ஒரு கணம். மறுகணம், டேமிட், எக்கேடோ கெட்டுப்போ, ஃபூல்ஸ் ரூல் த வேர்ல்டு. ஐயோ பாவம், வாழ்க்கையே இனிமேல் தான் ஆரம்பமாக வேண்டிய பிராயம். புத்திசாலி பெண்ணு, நல்ல தொழிலுக்கு படித்தவ, ரூயின் ஆகக்கூடாது என்பதற்காக சொன்னேன். மண்ணை அள்ளி தள்ளியில் போட்டுக்கொள்வேன்னா ரைட்டோ, கோ ஆன், பை ஆல் மீன்ஸ் ரூயின் யுவர் செல்ஃப். வர வர அவள் குரலில் சூடேறுவதை உணர்ந்த சத்யா சமாதானமாக, நீ என் நன்மையை விரும்பாதவள் என்றா சொன்னேன் ஜகா? என்னிடம் அக்கறை இல்லாமல காஷ்மீருக்கு அழைச்சி சொன்னேன்? அன்பு இல்லாமல பல இடங்களில் சிரமப்பட்டு விவரங்கள் விசாரித்தாய்? நீ உனக்கு தோன்றியதை சொன்ன மாதிரி நானும் எனக்கு தோன்றியதை சொன்னேன் என்றாள். ஜகா அவளுக்கு பதில் கூறாமல், லெஃப்டில் திரும்பப்பா, செகண்ட் பில்டிங் என்றாள் டாக்ஸி டிரைவரிடம். சத்யா தொடர்ந்து, நான் சென்னைக்கு போனதும் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஜகா. நேராக போக மாட்டேன் பவானி மடத்துக்கு. ராதானந்த சுவாமிகளை நேருக்கு நேராகவே கேட்டுவிட மாட்டேன் என்றான். உடனே உன்னிடம் ஒப்புக்கொண்டு விட்டு தான் மறுகாரியம் பார்ப்பார். லீவ் இட் ஐ சே. ஜகாவின் போக்கில் நிச்சயமான மாறுதல் ஏற்பட்டு விட்டதை சத்யா கண்டுகொண்டாள். அவள் காஷ்மீர் போயிருக்கையில் மணி டெல்லிக்கு அனுப்பியிருந்த டிராஃப்டை ஜகாவின் உதவியாளன் வாங்கி வைத்திருந்து இப்போது கொடுத்தான். அதை மாற்றுவதற்கு உதவி கேட்டபோது ஜகா அலட்சியமாகவே பதிலளித்தாள். அதை தன் சொந்த முயற்சியிலேயே பணமாக்கி கொண்டாள் சத்யா. காஷ்மீருக்கு போய் வந்த செலவுகளை தானே தந்துவிட வேண்டும் என்று முன்பு அவள் எண்ணியிருந்தால், இப்போதுள்ள மனநிலையில் ஜகா அந்த பணத்தை திருப்பி எறிந்தாலும் எறிந்து விடுவாள். ஊருக்கு போய் பக்குவமாய் ஒரு கடிதத்துடன் தொகையை அனுப்பி கொள்ளலாம் என தீர்மானித்து கொண்டாள். கேரவல் இன்றே புறப்பட விடலாம்னு இருக்கேன் ஜகா என்று அவள் சொன்னபோது, செய் என்று கூறிவிட்டாள் ஜகா. விமான நிலையத்துக்கும் வரவில்லை. அவள் முன்னதாகவே தன் அலுவலகத்துக்கு புறப்பட்டு விட்டாள். சத்யா தான் கிளம்புவன் டெலிஃபோன் பண்ணாள் அவளுக்கு. ரொம்ப தாசை பண்ண ஜகா, நான் மறக்கவே மாட்டேன் என்றாள். இதில் என்ன, நீ சொன்னதையெல்லாம் நினைவு வைத்து கொண்டு இருக்கிறேன். போனதும் கேட்டு விடுகிறேன் அவரை. செய். ஜகா டெலிஃபோனை வைத்து விட்டாள். கேரவல் விமானத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்த போது சத்யாவின் இதயம் நொந்திருந்தது. அத்தான் மீது அவதூறு பொழிவதில் ஏன் தான் இவர்களெல்லாம் இத்தனை அக்கறையாக இருக்கிறார்களோ. இதோ இப்படி வைப்பா. பெட்டி படுக்கைகள் டாக்ஸியிலிருந்து இறக்கப்பட்டு உள்ளே கொணர்ந்து வைக்கப்படும் ஓசை கேட்டது. டாக்ஸியின் பெட்டி டொம் என்று மூடிக்கொள்ளும் சத்தம் தொடர்ந்தது. அப்பா அப்பா, உள்ளே இருந்து அவர் வந்தார். விரைந்தல்ல, சற்று தளர்ந்த நடையில் தான். என்ன, தேச சேவையெல்லாம் இப்போது தான் ஒரு வழியாக முடிஞ்சதாக்கும். என்னப்பா ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? மாதிரியா? என்ன மாதிரி? எதுவும் இல்லை. இந்த பிரயாண அழுக்கையெல்லாம் கழட்டி எழிஞ்சிட்டு கைகால் கழுவிட்டு உள்ளவா. இட்லி சூடாக இருக்குது. குழப்பத்துடன் தந்தையின் முகத்தை பார்த்தவாறே சென்று உடைகள் மாற்றிக்கொண்டு திரும்பினார் டாக்டர் சம்பத். ஆவி புகையும் இட்லிகளை மகனுக்காக எடுத்து போட்டு எண்ணெய் மிளகாய் பொடியுடன் அருகில் உட்கார்ந்தார் மணவாளன். உன் டீமில் வந்த மற்ற பேர்களை அதை ஒழுங்காக திருப்பி கொண்டு வந்து சேப்பிச்சியா? இட்லியை விண்டு வாயில் போடவிருந்த டாக்டர் திகைப்புடன் அப்பாவை பார்த்தார். என்னப்பா விசித்திரமான கேள்வி? வேதனையான கேள்வின்னு சொல்லு. அந்த போலீஸ்காரன் பெண் விஷயத்தில் நீ செய்தது நியாயமா? டாக்டர் சம்பத் அமைதி அடைந்தார். சத்யாவை சொல்கிறீங்களா? டிசிப்ளின் இல்லாதவளை வச்சு கொண்டு என்ன செய்ய? மദ്രാஸ்க்கு ரயில் ஏற்றி விட்டேன். மദ്രാஸுக்கா? காஷ்மீருக்கா? ஒன்றுமே தெரியாது போல மகன் பேசுகிறான் என்று எரிச்சல் அடைந்தார் மணவாளன். ராயல்சீமைக்கு உன்னோட புறப்பட்டவ அங்கேருந்து டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து காஷ்மீருக்கு போயிருக்கிறான்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்களா? ஏற்கனவே அந்த போலீஸ்காரன் திமிரு பிடிச்சவன். இப்போ சும்மாவான எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிள்ளை வந்ததுன்னு சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மிரட்டலாம். டாக்டர் சம்பத் மௌனமாய் பலகாரம் அருந்தி கொண்டிருந்தார். தந்தையின் மனத்தாங்களோ சாரங்கபாணியின் விசாரணைகளோ அவருடைய மனத்தில் இடம் பெற்று நிற்கவில்லை. சத்யா தன்னந்தனியாக எங்கெங்கோ போய்கொண்டிருக்கிறாள். என் முட்டாள்தனம் மருத்துவக் குழுவில் கட்டுப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு மனித உணர்ச்சிகளுக்கு குறைந்த மதிப்பு அளித்ததன் விளைவு. கொஞ்சம் பரிவோடு விட்டு கொடுத்திருந்தால். சாப்பிட்டு முடிந்து எழுந்து கொண்டார் டாக்டர். நீங்கள் சொல்கிற தகவல்கள் எனக்கு புதுதாக இருக்கிறதப்பா, நான் விசாரிக்கிறேன். மேலும் மேலும் உலையில் சிக்கிக்கொள்ளாத அந்த பெண்ணின் சம்பந்தமே உனக்கு வேண்டாம். எதற்கும் சரியப்பா என்று கூறுவோர் இதற்கு சொல்லவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அவருடைய கார் சாந்தோமை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. சாந்தோமில் பவானி மடத்தை நோக்கி. அவருடைய சிந்தனை தெளிவாயிருந்தது. கேட்கப் போகிற கேள்வி எழுத்தாய் வார்த்தையாய் வாக்கியமாய் அவருடைய நாவில் முழுமையுடன் நின்றிருந்தது.
ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நரகமாக்கி கொண்டிருக்கப் போகிறீர்களோ? தொடரும்.